பெண்களுடைய விரல்கள் மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு லேடீஸ் ஃபிங்கர்னு பேர். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த லேடீஸ் ஃபிங்கருக்குள்ள அப்படி என்ன நன்மைகள் இருக்குன்னு தெரியுமா? இந்த லேடீஸ் ஃபிங்கர் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா புற்றுநோயிலிருந்து கூட நமக்கு பாதுகாப்பு கிடைக்குமா? அது போக இந்த லேடீஸ் ஃபிங்கர் சாப்பிட்றதுனால ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியுமா? சர்க்கரை நோய்க்கு இது அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. கண் பார்வைக்கு இந்த வெண்டைக்காய் அவ்வளோ உகந்ததான். வைட்டமின் ஏ மற்றும் சி இதில் இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்ப சிறந்த உணவு இது அப்படின்னு சொல்கிறாங்க. மருந்து கூட. அது போக மார்பக புற்றுநோயை தடுக்கக்கூடிய அந்த சக்தியும் கூட இந்த வெண்டைக்காய்க்கு இருக்குது. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால சிறுநீரக கற்களை உருவாக்கக்கூடிய ஆபத்தை கூட இது குறைக்குமா? இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையை போக்க உதவுது. கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி இதய நோயுடைய ஆபத்தையும் குறைக்குது. இதனால இதய நோயை தடுக்குமா இந்த வெண்டைக்காய்? சருமத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாங்க. இது சருமத்தை மென்மையாக்கவும் அது போக ஆரோக்கியமாக வச்சிருக்கவும் உதவுமா? வெண்டைக்காயை பச்சையாக மென்று சாப்பிட்றதுனால பற்கள் நல்லா சுத்தமாகுமா? ஈறுகளில் ரத்த ஓட்டம் தூண்டப்படும். ஈறு தொடர்பான நோய்கள் எதுவுமே அண்டாதுன்னு சொல்றாங்க. அப்படியே இருந்தாலும் சரியாகிடும்னு சொல்றாங்க. அது போக வெண்டைக்காயை ஊற வச்சு அந்த நீரை நீங்கள் குடிச்சிட்டு வந்தால் போதும். ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறுகளை சரி செய்ய முடியும். வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து உடலை குளிர்ச்சியாக வச்சுக்க உதவுது. இது பசியை கட்டுப்படுத்தி எடை இழப்புக்கு கூட உதவுமா? இது பார்த்தீங்கன்னா வயிற்றுப்புண்ணை போக்கி குடலை ஆரோக்கியமாக வச்சிருக்கவும் உதவுது. வெண்டைக்காயில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரத்த சோகையை போக்கவும் உதவுது. வெண்டைக்காய் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா மன புத்துணர்ச்சியை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் உங்களையே ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு இது உதவுமா? அண்ட் சோவான் பார்த்தீங்கன்னா வெப்ப பக்கவாதத்தையும் இது மாற்றுமா? சருமத்தை ஈரப்பதமாக வச்சுருக்கவும் இந்த வெண்டைக்காய் உதவுது. இறப்பை குடல் கோளாறுகளையும் பார்த்தீங்கன்னா இது சரியாக நிர்வகிக்க உதவுது அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி பலவிதமான நோய்களுக்கு இந்த வெண்டைக்காய் சிறந்த நிவாரணி அப்படின்னு அந்த காலகட்டத்திலேயே பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கும் இந்த வெண்டைக்காயை குழம்பா வச்சாலும் சரி, இல்லை முக்கியமாக இந்த மாதிரி பொரியல்லாம் பண்ணுறாங்களா, இதெல்லாம் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஃபேவரட்டாக இருக்கும். இனிமேல் கூடுதலாக அதை சாப்பிட்டு பழகுங்க. சாப்பிடாதவங்களுக்கும் சொல்கிறேன், தினசரி வாழ்க்கையில் இதை சேர்த்திக்கோங்க உணவில்.